ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேள்? சௌக்கியமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலே பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வடம் இடத்துக்காக வந்திருந்தேன். அதாவது வெங்காய வடம் தான், எப்பவுமே நம்ம காமிச்சது தான். அதுதான் இடுறதுக்கு வந்திருந்தேன். கொஞ்சோண்டு மாவு கொஞ்சம் இருந்தது. சரி, அதை நம்ம இட்டுடலான்னு சொல்லிட்டு மணி இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் நான் வந்ததே. லேட்டு தான், 10 மணி ஆயாச்சு. கொஞ்சம் கெஸ்டெல்லாம் வந்ததுனால கொஞ்சம் லேட்டாக எடுத்து எல்லாம் கலரி ஆறி இப்போ 11 மணி ஆயாச்சு. நல்ல வெயில் இட்டாச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம இட்டது கொஞ்சம் கூட காயறதுக்கு அப்படியே வச்சுருந்தேன். அன்றைக்கி 2வது 3வது நாள் காய வைக்கல. இப்போ இடும்போது சேர்த்து காய வச்சுக்கலான்ட்டு அதையும் காய வச்சுருந்தேன். அது ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. இந்த வடாமும் இந்த வடை பார்த்திங்கன்னா நல்லாவே இட்டாச்சு. எல்லாமே வெங்காய வடம் தான். ஃபுல்லாகவே வெங்காயம், சின்ன வெங்காயம் பக்கம் போட்டிருந்தேன். அன்றைக்கி பெரிய வெங்காயம் போட்டிருந்தேன் இல்லையா. இன்றைக்கி சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டுட்டு எல்லா கலரையும் வச்சாச்சு. இன்றைக்கி கொஞ்சமாக தான் இருந்தது மாவு. கொஞ்சம் அந்த மாவு சரி வீணாக வேணான்ட்டு அதே இன்றைக்கி வெங்காய வடமே போட்டாச்சு, கலரிட்டு எல்லாமே ஆகிட்டு. இனி இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணோட பர்த்டே. அதனால் இன்றைக்கி காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா தோசை சாப்பிட்டுட்டு நான் இங்கே இது பண்ணுறதுக்காக வந்தாச்சு. பாயசம் தான் இன்றைக்கி வச்சது. அடப்பிரதமன் தான். அப்போ அதையும் இப்போ பால் அடப்பிரதமன், வெல்லம் சர்க்கரை போட்டு பால் பாயசம் மாதிரி. இப்போ அது வச்சு காலையில் அதெல்லாம் முடிஞ்சது. இன்றைக்கி லஞ்சு பார்த்திங்கன்னா பிரியாணி எங்கள் ஸ்ருதி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா. அதனால் சரி, நான் எனக்கு வேலை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வடம் எடுத்துக்காக வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இனி உங்களுக்கு காற்று காலம் வந்துடும். நிறைய காற்றெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். வடாமெல்லாம் இட முடியாது. அதனால் டைம் இருக்கும்போதே இட்டதான் எல்லாம் இட்டுட்டு எல்லாமே இங்கே இல்லாமல் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். நான் பாத்திரமெல்லாம் மட்டும் ஊற போட்டிருக்கேன். சாயந்தரமாக வடாமெல்லாம் எடுத்து வைக்கிறத தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் இதை தேய்க்கணும். இப்போ ஏற்கனவே நான் இந்த வடம் காமிச்சதுனால நான் அதை காமிக்கலை. இப்போ எல்லாம் நல்லா தொடச்சாச்சு. இப்போ வடமும் ஃபுல்லாக வச்சாச்சு. சாயந்தரம் நான் எடுக்கிறத உங்களுக்கு இந்த வடம் காட்டுறேன் எப்படி காஞ்சிருக்குன்னு. நல்ல வெயில், இந்த வெயில் லைட்டாக தான் உண்டு. அப்புறம் மே மாதம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே காற்று வர ஆரம்பிச்சிடும், இட முடியாது. இப்போவே சாயந்தரம்னா நல்லா காற்று வந்துடுறது. ஒரே காற்றாக இருக்குது. வெயில் செம்ம வெயில். உங்கள் ஊர்லலாம் எப்படி வெயில் இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்றைக்கி நான் என்ன ஸ்பெஷல் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்ததில் சொல்கிறேன். அப்படியே இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி தான் ஸ்ருதி தான் பண்ணுறா, என்னோடய பொண்ணு தான். இன்றைக்கி அவளோட நட்சத்திர பிறந்தநாள் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் பிரியாணி நான் பண்ணிக்கிறேன், இன்றைக்கி பிரியாணி பண்ணிக்கலாம், நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னுட்டான். இப்போ பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கா, சலாடு மாதிரி. இப்போது பாயசம் தான் வச்சா. இன்றைக்கி எங்கள் ஆத்துக்கார தான் பாயசம் வச்சுருந்தா. இப்போ அதுதான் சும்மா எல்லாமே கொஞ்சம் ஒன்றுமே பண்ணாமல் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாயசம் வச்சாச்சு. அவளுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கா. பட்டாணிலாம் போட்டு எல்லாமே தக்காளி வெங்காயம் எல்லாமே தக்காளி நல்லா மிக்சியில் நல்லா அடிச்சிட்டா. வெங்காயம் எல்லாமே வதக்கி இப்போ ஒன்றா பண்ணிட்டு இருந்தா. இப்போ ப்ரெஷர் அடங்கிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடியாக எடுத்து. அப்போ சரி, எனக்கு இந்த வேலையெல்லாம் இல்லாதனால தான் இன்றைக்கி வடாமல் அதுக்காக அங்கே போயிருந்தால் தான் நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்தது. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பிரியாணி ரொம்ப நல்லாவே பண்ணுவாள். வாரத்தில் ஒரு நாள் இப்படி அவள் ஏதாவது ஒரு நாளைக்கு இப்படி பிரியாணியும் ஏதாவது நான் பிஸியாக இருக்கிற அன்றைக்கி அவள் ஏதாவது இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாள். எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியில் போகலாம் அப்படின்ட்டு அப்படியே வெளியில் எப்படி ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஏதாவது அவளுக்கு அடுத்து டேட் ஆஃப் பர்த் வரும். இப்போ அதுக்கு ட்ரெஸ்ஸு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுக்காக வெளியில் போகலான்னு போனோம். இப்போ அவினாசி ரோடு இந்த புதுசாக பாலம்லாம் கட்டியிருக்காலே அது வழியாக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். கீழே அது வழியாக இறங்கி போயிட்டு அப்படியே ஒன்று இதெல்லாம் எடுத்திருந்தேன் நான். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கேன். லுலுக்கு தான் போயிருந்தோம். அங்கேயே சின்ன சின்ன 2 3 கடைகள்லாம் மேக்ஸ் மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஸ்டுடியோ மேக்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதிலெல்லாம் போய் பார்க்கலான்னு போகணும். ஒன்றும் பெருசாக அவளுக்கு ஒன்றும் பிடிக்கல. அப்படியே நாங்கள் அப்படியே ஹோட்டல்லையும் போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போகணும். போயிட்டு அப்படி தான் அதெல்லாம் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். அப்படியே நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா சும்மா அங்கே எப்போயுமே ஒரே மாதிரி இட்லி தோசை இது எல்லாமே சாப்பிடணும்னு சொல்லிட்டு அங்கே அவள் பாஸ்தா வாங்கியிருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா பிஸா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தேன். என்னோடய ஆத்துக்காருக்கு இதெல்லாம் பிடிக்காது. அதனால் அவர் மினி இட்லி, அதாவது பொடி இட்லி தான் வாங்கியிருந்தார். அப்போ அதுதான் அதுதான் சும்மா அப்படியே மேலாக எடுத்திருக்கேன். எல்லாம் முடிச்சு திரும்பி அப்படியே நான் வீட்டுக்கு போகிறதெல்லாம் போட்டிருக்கேன் இன்றைக்கி. அதான் நீங்கள் பார்க்க போகிறேன். நம்ம பாலம் கட்டினது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ரோடெல்லாம் லைட்டெல்லாம் போட்டு நைட் நேரம் பார்க்குறது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது அவினாசி ரோடு, அந்த ரோட்டில் புதுசாக பாலம் போட்டிருந்தா இல்லையா கோயம்புத்தூரில், அதை அங்கே தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. அங்கேருந்து இந்த பக்கத்துலேருந்து லக்ஷ்மி மில்ஸ் வழியாக நாங்கள் அப்படியே லுலுக்கு தான் போயிருந்தோம். லுலு மால் தந்திருக்கா இல்லையா, அங்கே லுலு அதாவது பக்கத்தில் இந்த கடைக்கெல்லாம் துணி கடையெல்லாம் வந்திருக்கு இல்லையா, அங்கே தான் போயிருந்தோம். மார்க்கெட்லாம் ஒன்று அங்கெல்லாம் இதெல்லாம் பார்க்க போல் துணியெல்லாம் மட்டும் பார்க்கலான்னு போனோம். அப்படியே போயிட்டு அப்படியே வெளியில் போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. அப்படியே தொடர்ந்து ஃபுல்லாகவே அப்படியே பார்த்துட்டே வாங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க.
முடிஞ்சால் என்னோடய பொண்ணுக்கு ஒரு விஷ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.